ஒரு காலத்தில் மிஸ்ஸி என்ற செல்லப் பூனைக்குட்டி ஒன்று இருந்தது. மிஸ்ஸி ஒரு பெரிய பங்களாவில் வசிக்கவில்லை, ஆனால் அழகான தோட்டத்தின் நடுவில் ஒரு சின்ன கூரையுள்ள வீட்டில் வசித்தது. அதன் உரிமையாளர் அதற்கு மிகவும் பிடித்தமான இலவம் பஞ்சு நிரப்பிய ஒரு மெத்தையை படுக்கையை வாங்கி வைத்திருந்தார். மிஸ்ஸிக்கு அந்த படுக்கை மிகவும் பிடிக்கும். அது வெயில் காலத்தில் குளுமையாகவும் மழை காலத்தில் கதகதப்பாகவும் இருக்கும். அதே தோட்டத்தில் பாப் என்ற இன்னொரு பூனைக்குட்டி இருந்தது. பாப் நகரத்துக்காரன். அவன் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அருகில் வசித்துவிட்டு வந்தவன். பாப்பின் படுக்கை முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் ஃபோம் செயற்கை மெட்டீரியல் நிரப்பியது. அதன் உரிமையாளர் இதுதான் லேட்டஸ்ட், ரொம்ப சாஃப்ட் என்று சொல்லி அதை வாங்கி இருந்தார். ஒருநாள் கோடைக்காலம் வந்தது. வெயில் மிகவும் அதிகமாக இருந்தது. பாப் தன் ஃபோம் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே அவனுக்கு உடல் வியர்த்தது. அப்பாடா, ரொம்ப சூடா இருக்கு என்று சொல்லி எழுந்து ஓடினான். அந்த ஃபோம் படுக்கை வெப்பத்தை வெளியேற்றாமல் பூனையின் உடலிலேயே தேக்கிவிட்டது. ஆனால் மிஸ்ஸி தன் இலவம் பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தது. மிஸ்ஸியின் படுக்கை பஞ்சு பொதிகளைப் போல காற்றோட்டமாக இருந்தது. காற்று உள்ளே நுழைந்து வெளியேறியதால் மிஸ்ஸியின் உடல் குளிர்ச்சியாக இருந்தது. அடுத்த நாள் இரவு முழுவதும் பலத்த மழை பெய்தது. பாப் தன் ஃபோம் படுக்கையில் படுத்திருந்தான். ஃபோம் படுக்கை கனமான ஈரப்பதத்தை உறிஞ்சி இரவு முழுவதும் குளிர்ச்சியையும் நடுக்கத்தையும் கொடுத்தது. பாப் அதிகாலையில் எழுந்து எனக்கு ஜலதோஷம் வந்துவிடுமோ என்று பயமாயிருக்கு என்று நடுங்கினான். ஆனால் மிஸ்ஸி தன் இலவம் பஞ்சு மெத்தையில் நிம்மதியாக படுத்திருந்தது. இலவம் பஞ்சுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, அது ஈரப்பதத்தை எளிதில் உறிஞ்சாது. அதனால் மிஸ்ஸியின் படுக்கை உலர்ந்ததாகவும் இதமான கதகதப்புடனும் இருந்தது. மிஸ்ஸி பாப்பிடம், நண்பா, இயற்கை நமக்கு கொடுக்கும் பொருட்களை விடச் சிறந்தது எதுவுமே இல்லை. இந்த இலவம் பஞ்சு மெத்தை எந்த காலமானாலும் உடலுக்கு தேவையான சுகத்தை கொடுக்கும். செயற்கை பொருட்கள் பார்ப்பதற்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இந்தச் சுகமான தூக்கத்தை கொடுக்காது என்றது. அன்று முதல் பாப் தன் ஃபோம் மெத்தையை தவிர்த்து இலவம் பஞ்சின் அற்புதங்களை புரிந்துகொண்டு நிம்மதியான உறக்கம் கண்டான். நீதி என்னவென்றால், சுகமான தூக்கத்திற்கு நம் உடலுக்கு நன்மை தரும் இயற்கை இலவம் பஞ்சு பொருட்களை பயன்படுத்துவது செயற்கை மெட்டீரியல்களை விடச் சிறந்தது.